சோமதத்தன் என்ற வணிகன் இருந்தான். அவனிடம் வேலை பார்த்த மணி என்பவன் மிகவும் நேர்மையானவன். ஒருமுறை காட்டில் பயணம் செய்யும்போது ஒரு திருடன் ஒரு பெரிய வைரக்கல்லை திருடிவிட்டு ஓடி வருவதை மணி பார்த்தான். அந்த திருடன் பயத்தில் வைரத்தை அங்கேயே போட்டுவிட்டு மறைந்தான். மணி அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு நேராக தன் முதலாளி சோமதத்தனிடம் கொடுத்தான். சோமதத்தன் அதை விற்று பெரிய லாபம் ஈட்டினான். ஆனால் மணிக்கு ஒரு சிறு வெகுமதி கூட அளிக்கவில்லை. சில காலம் கழித்து சோமதத்தன் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டான். அரசவைக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக பொருள் சேர்த்ததாக அவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அப்போது மணி, நான் தான் அந்த பொருட்களை சேர்த்தேன், என் முதலாளிக்கு இதில் சம்பந்தமில்லை என்று பொய் சொல்லி தன் முதலாளியை காப்பாற்ற சிறைக்குச் சென்றான். கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் ஒரு கேள்வியை கேட்டது. விக்ரமாதித்தா, தனக்கு நன்மையும் செய்யாத ஊதியமும் சரியாக கொடுக்காத ஒரு முதலாளிக்காக மணி ஏன் சிறைக்குச் சென்றான்? அவன் முட்டாளா அல்லது இதில் ஏதேனும் தர்மம் இருக்கிறதா? விக்ரமாதித்தன் நிதானமாக பதிலளித்தான். மணி முட்டாளும் அல்ல, அவன் செய்ததில் ஒரு தர்மமும் இல்லை. அவன் காட்டியது நன்றி உணர்வு. சோமதத்தன் அவனுக்கு கூடுதல் பணம் தராவிட்டாலும் பல ஆண்டுகளாக அவனுக்கு வாழ்வாதாரம், வேலை கொடுத்து வந்தவன். அந்த நன்றிக்காகவே அவன் சிறைக்குச் சென்றான். மேலும் ஒரு உண்மையான ஊழியன் தன் எஜமானின் வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அவன் தனது விசுவாசத்தின் மூலம் சோமதத்தனின் மனசாட்சியை தூண்டினான். விக்ரமாதித்தன் சரியான பதிலை கூறியவுடன் மௌனம் கலைந்த காரணத்தால் வேதாளம் மீண்டும் சிரித்துக்கொண்டே முருங்கை மரத்திற்கே சென்றுவிட்டது. நீதி எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவியே உன்னதமானது. விசுவாசமும் விடாமுயற்சியும் ஒருவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.